தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள்லயே முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தர் தான் நம்ம சியான் விக்ரம். இவர் பாத்தீங்கன்னா கடைசியா வீர தீர சூரன் 2 படத்துல நடிச்சு முடிச்சிருந்தாரு. இந்த படம் மதுரையில கேங்ஸ்டர் கதையை மையமா வச்சு உருவாக்கி இருந்தாரு அருண்குமார். இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்று வசூல்லையும் ஒரு சாதனையை பண்ணி இருந்துச்சு. இந்த படம் சியான் விக்ரமுக்கு ஒரு வெற்றி படமாவே அமைஞ்சதுங்க. அந்த படத்தை முடிச்ச கையோட மண்டேலா மாவீரன் படங்களை இயக்குன மடோன் அஸ்வினோட இயக்கத்துல சியான் விக்ரம் தன்னோட 63வது படத்துல நடிக்க ஒப்பந்தமானாரு. இந்த படமும் பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து அந்த படமே இன்னும் முடியல, அதுக்குள்ளே விக்ரமுடைய 64வது படம் பத்தின அறிவிப்பும் வரப்போகுது கூடிய சீக்கிரமே. ஆமாங்க, சியான் விக்ரமுடைய 64வது படத்தை பாத்தீங்கன்னா கார்த்திக் தங்கவேலு தான் இயக்க இருக்காரு. கார்த்திக் தங்கவேலு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவியோட நடிப்புல ரிலீஸ் ஆன அடங்கமறு அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு. அடங்கமறு படம் என்னதான் கலவையான விமர்சனங்களை பெற்று இருந்தாலும் வசூல் ரீதியா அது ஒரு வெற்றி படமாவே அமைஞ்சது. அடுத்ததா சியான் விக்ரமுடைய 64வது படத்தை இயக்க போறது கார்த்திக் தங்கவேலு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும்னு சொல்லப்படுது. விக்ரம் என்னதான் படத்துக்கு படம் கெட்டப்புகள்லாம் சேஞ்ச் பண்ணி தன்னோட உடம்பையே வருத்தி நடிச்சாலும் அவருக்கான ஒரு வரவேற்பு தமிழ் சினிமாவில் கிடைக்கலன்னு தாங்க சொல்லணும். அதே போல அவரை வச்சு படம் எடுக்கிற இயக்குனர்கள் கெட்டப்லாம் போட சொல்றாங்க, பாடியெல்லாம் ஏத்த சொல்றாங்க, இறக்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதையை எந்த இயக்குனர்களுமே விக்ரமுக்கு கொடுக்கறது இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா கார்த்திக் தங்கவேலுவாச்சும் விக்ரமுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.